இது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கோணம் அவர் சொன்னது. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, மிரட்டியெல்லாம் பணிய வைக்கல, இது வந்து ஒரு நிர்பந்தம் அவ்வளோதான், அப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது சார்? அதில் வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது தொடர்பானது. தேர்தல் ஆணையம் வந்து வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ரிசல்ட்டு சொல்கிற வரைக்கும் அதை பற்றி அது ஜெயிக்கும் இது ஜெயிக்கும்னு சொல்வது எல்லாமே நம்ம விருப்பம்தான் அப்படிங்கிறத அடிப்படையில் அந்த விஷயத்துக்குள்ளே அதிகமாக பேச விரும்புகிறேன். ஆனால் இந்த 2019லையும் 2021லையும் இதை இப்போ சேர்ந்திருக்கிற இந்த 2 கட்சிகளையும் தாண்டி வேறு சில கட்சிகளோட கூட்டணியில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதை தோற்கடித்திருக்கிறது அப்படின்னு கடந்த கால நிகழ்வு ஒன்று கண்ணு முன்னாடி நிற்குது. அது போக இப்போது 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது இருந்த திமுக கூட்டணியை விட இப்போது திமுக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்குது. இன்னும் கடந்த காலங்களில் எதிர்த்தரப்பில் இருந்த சில கட்சிகள் வந்து இங்கே வருவதற்கான கதவுகளையும் திறந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன நடக்குதுங்கிறது வரும் 11 மாதங்களில் வரட்டும் வழியில். டிஸ்கம்ஃபர்ட் ஒன்றும் திமுக கூட்டணிக்கு இருக்கிற மாதிரி சுமந்த் ஒரு கணக்கு சொல்றாரு. இப்போ அதிமுகவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது, இன்னும் கூட வரப்போறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்தா அது சவாலா மாறுங்கிறத அவர் சொன்ன கணக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி பாமகவும் சொல்றாரு அவர். சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரட்டும், அதுதானா? அதுக்கப்புறமும் இன்னும் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதிமுக மேல நம்பிக்கை, சிறுபான்மையினருக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்காக சில அமைப்புகள் கூட அவங்க கூட இருந்தாங்க. அவங்களும் இப்போ அந்த பக்கத்தில் இல்லை. எடுத்த எடுப்புலேயே நேற்று அந்த கூட்டணின்னு பேசின உடனே இந்த பக்கம் வந்துட்டாங்க. கடந்த காலங்களில் 2019 இப்போது வரைக்கும் அந்த 2வது ஆட்சி காலத்தில் மோடி அரசு செய்ததையும் அதற்கு பிறகும் கூட அவங்க பெரும்பான்மை மதவாதத்தை எவ்வளவு தூரம் முன்னிறுத்துறாங்கிறதும், ஃபெடரல் இஷ்யூஸ், மாநிலங்களோடு ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய உறவு தொடர்பான பிரச்சனைகளில் என்ன விதமான நடைமுறைகளை கையாள்கிறார்கள், உச்சநீதிமன்றம் வந்து அது போன்ற பிரச்சனைகளில் எவ்வளவு தீவிரமாக கருத்து சொல்லுது, இவ்வளவும் தெரிந்ததற்கு பிறகும் அடிப்படையில் வந்து மதச்சார்பின்மை போன்ற அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளை சிதைக்கின்ற வேலைகளை செய்கிறாங்கன்னெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும், அதையெல்லாம் கடந்த காலத்தில் பேசியதற்கு பிறகும் இப்போ வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றது எந்த அடிப்படையில் அப்படின்னு தெரியல. இல்லை, கடந்த தேர்தலில் கூட நாங்கள் இது பாஜகவை தவிர்த்துட்டு தனியாக நின்னோம். ஆனால் சிறுபான்மையினர் எல்லாம் அப்படியே வந்து இங்கே ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட அதிமுக தரப்புக்கு வரலாம். நம்பகத்தன்மை வர்றதுக்கு நீங்கள் 1-2 தேர்தல் நின்னா தானே வரும். நீங்கள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு தேர்தல் உத்தியாக உண்மையிலேயே கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் ஒரு தேர்தல் உத்தியாக தனியாக வந்து நிற்கிறீங்களோன்னு வரக்கூடிய சந்தேகத்தை போக்கும் விதத்தில் அதிமுகவினுடைய நடவடிக்கைகள் இருந்ததா? பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை எதிர்த்து அவர்களுடைய அரசு செய்த தவறுகளையும் தவறாக செய்ததையும் செய்ய தவறியதையும் பற்றி ஏதாவது பேசினாங்களா? இப்போ கூட வழக்கறிஞர், அதிமுக இல்லை, வழக்கறிஞர் ஐயா என்ன சொன்னார்? தமிழ்நாடு பிஜேபி தலைவருடைய விமர்சனத்தை பற்றி மட்டும்தானே சொன்னார். ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் தொடர்பான விமர்சனத்தை முன்வைக்கல. ஆக அடிப்படையிலேயே அவங்க மேல நம்பிக்கை வைப்பதற்கான சூழல் இல்லை. அவங்க 2 விஷயத்தை அவங்க தனியா வந்த உடனே நடந்துரும்னு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சலசலப்பு வரும், அதுல 1-2 கட்சிகள் நம்ம பக்கம் வருவாங்க. ஏன்னா செக்யூலர் கட்சிக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போறதுல ஒன்றும் பிழை இல்லைன்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்குது. அவங்க வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கை பெரும் விதத்திலையும் அதிமுக நடவடிக்கைகள் இல்லை. மைனாரிட்டிஸ் வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு போவதை தடுக்கணும்னு பார்த்தாங்க. அந்த நம்பிக்கையையும் அவங்க பெறவில்லை, அதனால வரல. நீங்க இவ்வளவு அழுத்தங்களுக்கு நடுவில் அதிமுக தனியாக இப்போது நின்றிருந்தால் ஒருவேளை எஸ்டிபிஐயோட சேர்ந்து இன்னொரு அமைப்பு கூட அந்த பக்கத்துக்கு வந்தாலும் வந்திருக்கலாம். அது இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது, அவர் இந்த ஆன்ஸ்லாட்ஸை வந்து அவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறதுலேருந்து அவர் மேலே நம்பிக்கை வந்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி எதிர்கொள்ளலை. ஒரு தடவை தொட்டு பார்த்தேன், பாத்திரம் சுட்டுது, உடனே கையை எடுத்துட்டேன், நான் பின்னால் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாரு. இப்போ முதலமைச்சர் சொன்னதில் அந்த விஷயத்தில் நீங்கள் உடன்பட்டு போறீங்களா? ஒரு ரெய்டுக்கு பயந்து தான் இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படிங்கிறதுல? ஆமாம், அந்த ஒரு 2 ரெய்டுகளுக்கு பிறகு தான் வந்து அந்த டோன், பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய அவர் பேசுகின்ற மொழி மாறுது, பணிஞ்சு போறாரு.
செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு நேரடியான பதில்கள் இது தொடர்பாக வரல. அதற்கு பிறகு டெல்லி போனார், 3 வாகனங்கள் மாறி போனார், அந்த மாதிரி சந்திச்சுட்டு வந்தார். மறைக்க நினைத்தார், மறைக்க முடியல. இப்போவும் வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது 1 வருஷம் இருக்குது, நீங்கள் இப்போவே ஏன் கேட்குறீங்க, 6 மாதம் கழித்து பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நேற்று அது கூட வாய்ப்பில்லாமல் அவரை நிர்பந்தம் செய்து அழைச்சிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த டிஸ்பிளே, அவர் உட்கார்ந்துருந்த சேருக்கு பின்னால் இருந்த டிஸ்பிளே அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியின் கொடியோடு தொடங்கியது. பாஜகவினுடைய பிரஸ் மீட்டில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு என்ன வேலை அப்படின்னு சாதாரணமாக எல்லாருக்கும் தோன்றும். அதிமுக தொண்டர்களுக்கு கண்டிப்பாக தோன்றதா கேட்கும், அந்த கேள்வி தொண்டர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதற்கு பிறகு கையை உயர்த்தி எல்லாரும் நிற்கும் போது அந்த முதல்ல போட்டு தூக்குன பேனர் வந்துருச்சு, என்டிஏ அப்படிங்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற பேனர் வந்துருச்சு. அதே பேனரை முதல்ல போட்டிருந்தா கூட அது அதிமுக கூட்டணின்னு போடலைன்னு ஒரு சிறு வருத்தத்தோட, ஆனால் என்டிஏங்கிறது பொதுவானது தான் அப்படிங்கிற ஒரு சமாளிப்போட அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் பாஜக கொடியோடு உண்டான ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் மட்டும் இல்லை, அவருடைய துணை பொதுச் செயலாளர், பொருளாளராக 3 பேரையும் அங்கே கொண்டு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்காத்தி வச்சு தான் அந்த ப்ரெஸ் மீட் நடந்தது. பப்ளிக் பார்வையில் இப்படி தான் அந்த தோற்றம் இருக்குது. அதனால் அவர் வந்து வென்று விட்டார் இதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் இருக்கிறதாக நான் நினைக்கல. ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெற்றவை என்னென்ன, இழந்தவை என்னென்னு பார்க்கும்போது இழந்தவை தான் அதிகமாக தெரியுது. உங்களுடைய தனிப்பட்ட ஐடென்டிட்டியை இழக்கிறீங்க. 1.5 வருஷ காலமாக நீங்கள் பேசிகிட்டு இருந்த செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் போகுது. அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்கிறத மறுக்க முடியாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு வருகிறீர்கள். அதாவது இதற்கு முன்னால் விஜய் தொடர்பாக ஒரு சிக்கல் வரும்போது செல்லூர் ராஜு, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி தனி கட்சி ஆட்சி தான் அப்படின்னு அப்போ தைரியமாக சொன்ன செல்லூர் ராஜு கூட நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது மாற்றி தான் சொல்கிறாரு, அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆக அது கிட்டத்தட்ட கீழே வரைக்கும்னா நிர்வாகிகள் வரைக்கும் போய் அதில் அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ அது ஒரு பெரிய இழப்பு. நீங்கள் உங்களுடைய மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்க ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்தால். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் அப்படி வந்தால் நீங்கள் உங்கள் ஆட்கள் 10 பேரை எடுத்துருவீங்க, இன்னொரு 10 பேருக்கு நீங்கள் டெல்லியிலேருந்து ஆணைகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும். சரி. ஆக அப்படி ஒரு காட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததா? எந்த விதமான பொலிட்டிக்கல் கல்ச்சரை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க இந்த மாதிரி செயல்கள் மூலமாக அப்படிங்கிறதுல அதிமுகவினுடைய அவர் அந்த கட்சிக்கு இருந்த பெயர் போகுது. அது போக இந்த 1.5 வருட காலமாக அந்த கட்சியில் உள்ளவங்க மட்டும் இல்லை, பரவலாக தமிழ்நாடு வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அரசியல் களமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் இருந்தாங்க. அப்படி விருப்பம் இருக்கும், ஆனால் அந்த 2ல் யாராவது ஒருவரை ஆதரிப்பார்கள். அந்த மாதிரி சமூகத்தினுடைய பிரதிபலிப்பே அந்த மாதிரி இருந்தது. பிஜேபி பக்கத்தில் வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு பொது உளவியல் இருந்தது. அந்த உளவியல் மேலேயும் அதிமுக ஒரு பெரிய சம்மட்டி அடியை நேற்று இந்த கூட்டணி மூலமாக கொடுத்துருக்குது.